கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். வணக்கம் ப்ரோ, வணக்கம். பார்த்துருப்பீங்க இந்த பழனி நில மோசடி 100 கோடி மதிப்பிலான அந்த சொத்தை வந்து 2 கோடிக்கு முடிச்சது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. சிபிசிஐடி போலீசார் வந்து தொடர்ந்து விசாரணையில் இருக்காங்க. பழனியே காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு செய்தியாக தான் நம்ம பார்க்க முடியாது. தொடர்ந்து வந்து பல்வேறு நபர்களை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. சில நபர்கள் வந்து நேரடியாகவும், சில பேர் பினாமியாக கூட செயல்பட்ட மாதிரியா பல்வேறு கருத்து வருது. அமைச்சர் ரமேஷ் அவர்கள், அதே நிர்மல்குமார் அவர்கள், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரியான பல்வேறு விதங்கள்ல கருத்துக்களை சொல்றாங்க. இப்படி பாக்குறீங்க நீங்க? தோழர், அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து தயவு செய்து வெளிப்படைத்தன்மையை இதுல வந்து கையாளணும். வெள்ளை அறிக்கை விடணும். என்ன நடந்தது டிரான்ஸ்பரண்டா தயவு செய்து பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னா, 100 கோடி மதிப்புள்ள இடம் 2 கோடிக்கு பத்திரம் போட்டிருக்காங்க. இந்த பத்திரப்பதிவு துறையில எப்பவுமே ஊழல் தான் நடந்துகிட்டு இருக்கு. உங்க ஆட்சியில மட்டும் பெரிய புரட்சியில ஒன்றும் நடக்கல. தயவு செய்து டிரான்ஸ்பரன்சி கொண்டு வாங்க, டிஜிட்டலைஸ் பண்ணுங்க, அதை வந்து கணினமயமாக்குங்க எல்லாத்தையும். அப்பதான் அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, ரமேஷ் அவர்கள் வந்து தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா நீங்க ஒண்ணு வழக்கு போட சொல்லுங்க, கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணுங்க. அதை நீங்க பேட்டி கொடுத்து இந்த மாதிரி வாய்ச்சோடால் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தயவு தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு தான் நல்லது. நான் உங்களுக்கு நல்லதுதான் சொல்றேன். நான் உங்களுக்கு ரமேஷ் அவர்களுக்கு இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலே ஒரு விஷயம் நான் சொல்றேன். அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து இந்து சமய அறநிலைத்துறையில கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறாரு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் உண்மையில நான் ஒத்துக்கிறேன். கடந்த ஒரு 2 மாசமா வந்து அந்த ரைடு போட்டு அந்த இதெல்லாம் பிடிச்சது, அர்ச்சகர்கள் வந்து பணம் வாங்கினதை பிடிச்சது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த இந்து சமய அறநிலைத்துறை கோயில்கள்ல அவர் போய் இன்ஸ்பெக்ஷன் அதிகமாக போறாரு, கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவா செயல்படுறாரு. அதெல்லாம் உண்மையிலே பாராட்டணும். ரமேஷ் அவர்கள் பண்ற நல்லது நம்ம பாராட்டுவோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா உங்க மேல குற்றச்சாட்டு வருதுன்னா நீங்க ஸ்ட்ராங்கா லீகலா அதை ப்ரூவ் பண்ணுங்க. இல்லைன்னா தயவுசெய்து தேவையெல்லாம் பேசாதீங்க. நான் இதுதான் நான் சொல்ல விரும்புறேன் ரமேஷ் அவர்களுக்கு. தாவேகா கவர்மெண்ட் வந்ததுல இருந்து பத்திரப்பதிவு துறையில ஊழல் இல்லைன்னு சொல்றாங்க. அதை நான் நம்புறேன். ஆனா இன்னமும் நாங்க டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இப்ப வந்து தனபால் அவர்கள் பையன், நம்ம இவரு தமிழ் செல்வன், நல்லா பண்ணிட்டு இருக்காரு பத்திரப்பதிவு துறையில். அது உண்மையில நம்ம பாராட்டுறோம் அவரை. ஏன்னா போன அமைச்சர் மூர்த்தியை கம்பேர் பண்றப்ப தமிழ் செல்வன் உண்மையில நல்லா தான் பண்றாரு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அது எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியும். கடந்த 5 வருஷம் பத்திரப்பதிவு துறைன்றது வந்து கஜானா துறை மிகப்பெரிய வந்து ஒரு ஊழல் துறையாகவும், நாசகார துறையாகவும், பல கோடிகளை கொள்ளையடிச்ச துறையாகவும் தான் இருந்தது. பல லட்ச கோடிகள், சாதா கோடிகள் கிடையாது. இப்ப தமிழ்ச்செல்வன் நல்லா பண்றாருன்னா பாராட்டுறோம் நம்ம. அது உண்மையில மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னா நமக்கு சந்தோஷம் தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த பழனியில வந்து நீங்க வந்து தயவு செய்து பழனி கோயிலுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, இந்த சொத்தோட மதிப்பு என்ன, இது யார் பேர்ல இருக்குது, யார் பதிவு பண்ணிருக்கிறீங்க, யார் பேர்ல பதிவு பண்ணிருக்கிறீங்க, டிரான்ஸ்பரண்டா வெளியிடுங்க. கோயில் சொத்துக்கள் எங்க தமிழ்நாடு முழுக்க இருக்குன்னு சொல்லி தயவுசெய்து வெப்சைட்ல வெளியிடுங்க. இது யார் கண்ட்ரோல்ல இருக்கு, யாரை பதிவு பண்ணிருக்கா, யார் நிர்வாகம் பண்றா, நிர்வாகத்துக்கு வந்து எவ்வளவு செலவாகுது, மொத்தமா வந்து ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இந்து சமய அறநிலையத்துறை வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் கூட நீங்க போட வேண்டாம். இல்ல அதுலயே போடணும்னா கூட போட்டு மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து வெள்ளேரிக்கை ஒண்ணு வெளியிட்டு பப்ளிஷ் பண்ணுங்க. பப்ளிஷ் பண்ணாதான் உங்களை நாங்க நம்ப முடியும். நீங்க சும்மா வாயில வந்து நீங்க உட்டால கடிவெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க எங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு இதை நான் யாருமே நம்ப முடியாது. டிரான்ஸ்பரண்டா போடுங்க, வெப்சைட்ல போட்டு விடுங்க. இதாங்க இப்படிதாங்க இருக்குது, இதாங்க சொத்து, பழனியா இவ்வளவுதான் சொத்து, மீனாட்சி கோயிலா இவ்வளவுதான் சொத்து, இவ்வளவு ரெண்ட் வருது, இவ்வளவு பேர் நிர்வாகம் பண்றோம், இவங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறோம். டிரான்ஸ்பரண்டா போடுங்க. போட்டா தான் நம்ப முடியும். ஏன்னா பெரும்பான்மை இந்து மக்கள் தான் அங்க இருக்கான். அவன் கோயிலை நம்புறான், அந்த கோயில் கடவுளை நம்புறான், அந்த கோயில் கண்ட்ரோல் தான் அவ்வளவு சொத்து இருக்குது. அப்ப அந்த நிர்வாகத்துல வரக்கூடிய வருமானத்தை எதுக்கு செலவு பண்றீங்க? எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டா போட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இது ஒரு சாதாரண விஷயம். அது இது இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாகும் தேவையே கிடையாது. அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அந்த சாரபதிவாளர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலே பாராட்டுறோம். கரெக்டா பண்ணிட்டீங்க. தயவு செய்து உச்சபட்ச தண்டனை கொடுங்க. அப்பதான் மத்த சாரபதிவாளர் பயப்படுவான், மத்த எஸ்ஆர்ஓக்கள் பயப்படுவான். ஏன்னா எஸ்ஆர்ஓக்கள் முழுக்க காசு வாங்கி பழகிட்டாங்க கடந்த பல வருடங்களா. சுதந்திரத்துக்கு அப்புறத்துல இருந்தே இன்னைக்கு எஸ்ஆர்ஓ சப்ரஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துச்சோ அதுல இருந்தே நீங்க காசு வாங்கி ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி கமிஷன் போட்டு பழகிட்டாங்க. இப்ப உடனே மாற மாட்டேன். இப்ப கூட ஏதோ 82 லட்சமோ ஏதோ ரைடு போட்டு பிடிச்சாங்க எல்லா சார்பதிவாளர் அலுவலகம், வட்டாட்சி அலுவலகமோ ஏதோ நான் பார்த்தேன் போன வாரம். எவ்வளவோ கோடிகளை பிடிச்சிருக்காங்க. ஊழல் வந்து நீங்க ஒழிக்க முடியாதுங்க அவ்வளவு ஈஸியா. இது இந்தியன் படம், நீங்க இந்த படம் மாதிரிலாம் கிடையாது, ரமணா படம் மாதிரி கிடையாது. லைவ் வாழ்க்கைன்றது அந்நியன் படம் மாதிரிலாம் கிடையாது. அது வேற இது வேற. படத்துல பண்ணலாம், அந்நியன் ரமணா இந்தியன் பண்ணலாம், லைவ்ல பண்ண முடியாது. எங்கிட்டாவது காசு வாங்கிட்டு தான் இருப்பேன், 5000 10,000 வாங்கிட்டு தான் இருப்பான். தயவுசெய்து சிசிடிவி கேமரா, வெப் கேமரா வச்சு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க. இப்ப ஏதோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். பரவாயில்ல, இந்த அளவுக்காக அந்த கவர்மெண்ட் ஒர்க் பண்ணதே நான் சந்தோஷப்படுறேன். ஊழலை ஒழிக்க, லஞ்சத்தை ஒழிக்க இந்த அளவுக்காக விஜய் பண்றாரு தமிழ்நாடு முதலமைச்சர்ன்றது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. கோட்டை விட்டாங்க அந்த அளவுக்கு. அந்த
100 கோடி விஷயத்துல. ஆமா தோழர், சில இடங்களில் கோட்டை விட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல. எல்லா இடத்துலயுமே கோட்டை விடாம இருக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அவர் திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருப்பாரு. லைவ்ல அவரால் ஹீரோ இருக்க முடியாது, ஃபுல் டைம் இருக்க முடியாது. பார்ட் டைமா வேணா இருப்பாரு, அப்பப்ப இருப்பாரு. ஃபுல் டைம்ல இருக்க முடியாது யாராலையுமே. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, உங்க நிர்வாகத்தை தவறுனா தவற ஒத்துக்கோங்க. அப்ப நாங்க உங்களை உண்மையில நல்லா நாங்க வரவேற்போம், பாராட்டுவோம். நீங்க தவற ஒத்துக்காம பூசி முழுக முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா உண்மையிலே வந்து ரமேஷ் அவர்கள் செயல்பாடு நான் உண்மையிலே விரும்புறேன். நல்லா பண்றாரு, மாற்றுக்கிறது கிடையாது. நல்லா பண்ணி கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காரு. இது இப்படியே மெயின்டைன் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது, உங்க ஆட்சிக்கு நல்லது, முதலமைச்சர் விஜய்க்கு நல்லது, ரமேஷ் எல்லாருக்குமே நல்லது. இப்ப ரமேஷ் அவர் 2 நாளுக்கு முன்னாடி அறியாமையில நடந்துருச்சுன்னு ஒரு கருத்து சொன்னாரு. 3 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த 2-3 நாட்கள் முன்னாடி ஒரு செய்தி சொல்றாரு. இதுவரை எந்த ஒரு பேட்டியுமே கொடுக்காம இருக்காரு. ஒருவேளை வந்து தப்பிக்க முயல்றாரா அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா, ரமேஷ் அவர்கள் நீங்க டிரான்ஸ்பரண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்க வந்து ஸ்ரீரங்கம் உங்க ஊர்லயும் மிகப்பெரிய கோயில் இருக்குது. அது பெரியார் சிலை முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கோயில் அது. நீங்களும் வீரமணிலாம் போய் சந்திக்கிறீங்க. இப்போ தன்னை வந்து எல்லா ஐடியாலஜியும் நான் மதிக்கக்கூடிய நபர் மாதிரி தான் உங்களை காமிச்சிக்கிறீங்க. உண்மையிலே ரமேஷ் அவர்கள் ரொம்ப விவரமான பொலிட்டிஷியன். சாதாரண ஆள் கிடையாது ரமேஷ் அவர்கள். விவரமான ஆளு. பெரியார் டைம் பார்ப்பாரு, கோயிலுக்கும் போவாரு, திருப்பதிக்கு போவாரு. அந்த மாலையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காரு குடமுழுக்குக்கு, அந்த இதுக்கு, அந்த பிரம்மோற்சவத்துக்கு. எல்லாம் பக்காவா பண்றீங்க. சூப்பரா நீங்க நடிக்கிறீங்களோ உண்மையா இருக்கீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா சரியான அரசியல்வாதி நம்ம ரமேஷ் அவர்கள், அமைச்சர் ரமேஷ் அவர்கள். நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய பொறுப்பு, நீங்க நிலைச்ச அந்த பொறுப்புல இருக்குன்னு நான் விரும்புறேன். டிரான்ஸ்பரண்டா உண்மையா இருங்க, இன்னமும் உண்மையா இருங்க. உங்க மேல இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க பாருங்க, இந்த அளவு கூட சந்தேகம் வரக்கூடாது அமைச்சர் மீது. அது இந்து சமய அறநிலையத்துறைன்றது நம்ம ஒரு பேட்டி கொடுக்காம இருந்தா நமக்கே சந்தேகம் இருக்கும்ல. ஏன்னா நிர்மல்குமார் வந்து தொடர்ந்து வந்து கடந்த ஆட்சியில இருந்து இதெல்லாம் ஊழல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு. அதான் இந்த ஆட்சியில் நடந்த ஒரு சம்பவம் ரமேஷ் அவர்கள் பேசாம இருக்காருல்ல. அதான் தோழர், நான் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்றேன்னா, இன்னமும் நீங்க டிரான்ஸ்பரண்டா இருங்க. இந்த மாதிரி சிவசாமி தோழர் அவர்கள் கூட ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க டிரான்ஸ்பரண்டா உண்மையா நீங்க இருக்கணும். இருந்தாலும் உங்களை மதிப்பான். ஏன்னா அந்த தாவேகாரன் ஃபுல்லா உங்களை ஹீரோ மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த பக்கம் ஏதாவது நம்ம தவறு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு டேமேஜ் ஆயிரும். பேர் ஒன்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா திரும்ப ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் நீங்க அதிகமா பிரஸ் மீட் அட்டன் பண்ணுங்க, பேசுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, நல்லா அருமையா இருக்கு உங்க ஸ்டைல், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதை வச்சு இன்னும் நீங்க மக்களை வந்து கவருங்க. இளைஞர்களுக்கு உண்மையை தெரிய வைங்க, மக்களுக்கு உண்மையை தெரிய வைங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இன்னொன்னு சொல்றேன், இந்து சமய அறநிலையத்துறைக்கு அதிக சொத்து இருக்கு, சாரமா நினைக்காதீங்க. மயிலாப்பூர்ல சென்னையில கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு பல கோடி சொத்து இருக்கு சென்னையில, எனக்கு தெரியும். பல கோடிகள் சொத்து, பல கோடி ரெண்ட் வருது மாசம் மாசம், அவ்வளவு லட்ச கோடிகள் வருது. தமிழ்நாடு முழுக்க கோயில்களுக்கு அவ்வளவு சொத்து இருக்குது இந்து சமய அறநிலையத்துறைக்கு. அப்படிப்பட்ட மிக உயரிய பொறுப்பு நீங்க இருக்கீங்கன்றப்ப அதுக்கேத்த கொஞ்சம் நாணயத்தோட நேர்மையோட சரியா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. இந்த விஷயத்துல விஜய் அரசு வந்து சரியா நடந்துக்கிட்டாங்களா? அப்ப இது முடிச்சிருவாங்க அந்த பிரச்சனைன்னு ஒரு கேள்வி கூட வருது. ஏன்னா ஒரு புறம் வந்து பார்த்தோம்னா தாவேக்கா வந்து தொடர்ந்து வந்து இப்ப லஞ்ச லாவண்யத்துக்கு நாங்க அப்பாற்பட்ட கட்சின்னு சொன்னாலும் அவங்க கட்சியை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் 1,30,000 வாங்கி வந்து ஊழல ஈடுபட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு, கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து இது நியாயமா நடக்குமான்னு ஒரு கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா தோழர், தாவேக்கா நேர்மையான கட்சி, விஜய் வந்து அப்படி நேர்மையான முதலமைச்சர் அப்படிலாம் நீங்க பாக்காதீங்க. யாருமே இங்க நேர்மையா இருக்க முடியாது. சொல்ல இது தயவு செய்து ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். இது நார்மலைஸ் பண்ற மாதிரி இல்ல இருக்கு. அப்படி சொல்ல நான் அப்படி சொல்றேன்னா, இங்க நேர்மையாக தூய்மையாக நம்ம ஒண்ணும் மனித கடவுள்கள் கிடையாது, நம்ம ஒண்ணும் இறை அவதாரங்கள் கிடையாது. நம்ம சில பிள்ளைகள் தவறுகளை மனிதர்கள் செய்வது இயல்பு. நம்ம எல்லாருமே உணர்ச்சியால தான் நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தயவு செய்து மேக்சிமம் தவறுகளை தவிர்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஆட்சி நீங்க தரணும்னு நினைக்கிறீங்க, நிரந்தரம் முதல்வர்ன்றீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள். எனக்கு சந்தோஷம் தான், விஜய் அவர்கள் நிரந்தர முதலமைச்சராக இருப்பது என்பது எனக்கு மகிழ்ச்சி தான் இருக்கு. ஏன்னா கஷ்டப்பட்டு 35% ஒரு ஆளா வாங்கியிருக்காரு. இன்னைக்கு எப்படியோ 108 சீட்டு வச்சு எக்ஸ்ட்ரா 10-15 அங்கிட்டு டிக்கெட் வாங்கி சிஎம் ஆயிட்டாரு. வரலாற்றுல இடம் முடிச்சிட்டாரு தமிழ்நாடு முதலமைச்சர். அதுல மாற்றுக்கத்தே கிடையாது. வரலாற்றுல தமிழ்நாடு முதலமைச்சர் போட்டா லிஸ்ட்ல ஒரு பேர் வரும். அவருக்கு அரசு மரியாதை கிடைக்க தான் போகுது வாழ்க்கையில. தேசிய கொடி எல்லாம் கொடுக்க தான் போறாங்க அவருக்கு, அவரோட வாழ்க்கை முடியும் போது. அப்படிப்பட்ட உன்னத நிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்க. ஒரு நாட்டுடைய ஒரு அரசன் லெவலுக்கு வந்துட்டீங்க. தயவு செய்து நீங்க நல்லாட்சி கொடுங்க. அதுக்கு இந்த மாதிரி பிள்ளைகளை அவாய்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணது வந்து இதுல பிழை தான், உங்களுடைய கவனக்குறைவு தான், அறியாமை தான். ஒத்துக்கிட்டீங்கல்ல, தயவு செய்து திருத்துங்க. அதுக்கும் தாவேக்கா சிறந்த ஆட்சி கொடுத்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், மோசமான ஆட்சி கொடுத்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க நியூட்ரலா நிக்கிறீங்க. 50% உங்களுக்கு மார்க் போடலாம் 100க்கு. அந்த 50% ரொம்ப கம்மி. நீங்க 80-90 வாங்கணும். ஏன்னா இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, 91-96 ஜெயலலிதா என்ன ஆட்டம் போட்டாங்க தயவுசெய்து பாருங்க. விஜய் அவர்கள், ரமேஷ் எல்லாம் தயவுசெய்து எடுத்து பாருங்க. 91-96 ஜெயலலிதாவும் சசிகலாவும் மன்னார்குடி குடும்பமும் என்ன ஆட்டம் போட்டுச்சு. கடைசியில் ஜெயலலிதா வந்து எப்படி போங்கா போய் வழக்கு வாங்கி, எப்படி கோர்ட்டு ஜெயில்னு அலைஞ்சு கன்விக்ட் ஆகி ஜெயில போய் கடந்து, பரப்பன அக்ரஹாரா ஜெயில் பெங்களூர்ல கடந்து, அப்புறம் வெளியே வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு 68 வயசுல சாகும்போது 2016 எவ்வளவு கொடூரமான உடல் ஆரோக்கியம் சீர்குலைந்து சாப்பிட்டாங்க, என்ன சாப்பிட்டாங்க, எப்படி செத்தாங்க, எப்படி நாரி போய் ஹாஸ்பிட்டல்ல கிடந்தாங்க, எத்தனை நாள் பணத்தை போட்டு வச்சிருந்தாங்கன்னே தெரியாம நாசகார ஒரு வேலையை பண்ணி அவங்க வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு.
இதை தயவு செய்து விஜயும் அமைச்சர் ரமேஷ் அவர்களும் பாத்துக்கோங்க. நான் நல்லதுதான் சொல்றேன். 91 96 ஜெயலலிதா மாதிரி நம்ம ஆட்சி நடத்தணுமா, இல்ல நம்ம காமராஜர் மாதிரி ஆட்சி நடத்தணுமா அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணுங்க. எம்ஜிஆர் மாதிரி கூட பரவாயில்ல, கலைஞர் மாதிரி கூட பரவாயில்ல, அந்த மாதிரி ஆட்சி நடத்தணுமா நீங்க முடிவு, ஸ்டாலின் மாதிரி கூட ஆட்சி நடத்துங்க, அது கூட நல்ல ஆட்சி தான். அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆட்டம் கிட்ட போட்டீங்கன்னா 91 96 மாதிரி அப்படி பெரிய இது ஆட்டம்லாம் போட்டின்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லிடுறேன், புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா அவர்கள், ஒட்டுமொத்த தாவேகா நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தாவேகா கட்சிக்காரவங்க, மார்டின் குடும்பம் எல்லாருக்குமே நான் சொல்லிடுறேன். விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ் பழனிசாமி, விஜய் அவர்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிடுறேன். ஆட்டம் போட்டீங்கன்னா 91 96 மாதிரி நிலைமை நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 26ல இருந்து 2031 வரை நீங்க ஆடினீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா விளைவு என்பது ஜெயலலிதா மாதிரி தான் இருக்கும். மறந்துடாதீங்க, ஜெயலலிதா தான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில பாடம். விஜய் அவர்களுக்கு அது சரியான பாடம். ஏன்னா விஜய் வந்து ஜெயலலிதா இன்சல்ட் பண்ணி தான் அரசியலுக்கே வர்றாரு. அந்த அம்மா நம்மளை இன்சல்ட் பண்ணி தலைவா டைம் டு லீட்னு போட்டதுக்கு நம்மள என்ன பண்ணுச்சு அந்த அம்மா, அப்பதான் அவருக்கு முதலமைச்சர் ஆசையே வருது. இப்ப அந்த ஜெயலலிதா பதவிக்கே நீங்க வந்துட்டீங்க. ஜெயலலிதா மாதிரி ஆடினீங்கன்னா உங்க விளைவும் ஜெயலலிதா மாதிரி தான் முடியுன்றதை மறந்துடாதீங்க. வந்து பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி.